السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله العلام وصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم، صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் கடையநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நடைபெறுகிற மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் 11ஆம் நாள் நிகழ்விற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அமர்வின் வழியாக சாந்த நபியும் சமய நல்லிணக்கமும் எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக பாரம்பரியத்தை கொண்ட இந்திய துணைக்கண்டம் என்பது அதனுடைய தனித்துவம் எதிலே அமைய பெற்றிருக்கிறது என்றால், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தில்தான் இந்த தேசத்தினுடைய தனித்துவம் அமைய பெற்றிருக்கிறது. பறந்து விரிந்த இந்த தேசத்தில் எத்தனையோ மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விதமான மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு விதமான சித்தாந்தங்களையும் கலாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடிய மனிதர்கள் பரவி இருக்கிற இந்த தேசத்தில் அந்த மதங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒருதாய் பெற்ற பிள்ளைகளை போன்ற உணர்வோடு பழகுகிற பண்பாடு இருக்கிறதே, அது இந்த தேசத்தினுடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று என்று சொன்னால் அது மிகையல்ல. உலகின் வேறு எந்த நாட்டிலேயும் இந்த மாதிரியான ஒரு சமய நல்லிணக்கத்தை பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் கடந்து சகோதரர்களாக உறவு பாராட்டுகிற நிலை என்பது இந்த நாட்டினுடைய தனித்துவ அடையாளங்களில் ஒன்று. ஆனால் சமீப காலமாக இந்த தனித்துவத்தை சிதைத்து இந்த தேசத்தை ஒரு சமய சார்பற்ற நிலையிலிருந்து மாற்றி அமைப்பதற்கான வேலைகள் பல்வேறு கட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வெறுப்புவாத அரசியலை முன்வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சில தீய சக்திகள் மனிதர்களுக்கு மத்தியிலே மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் கருத்து மோதல்களை உருவாக்கி மனித இதயங்களுக்கு மத்தியில் இழவை ஏற்படுத்தி ஒன்றுபட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தி பார்த்து அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த தேசத்தை தள்ளி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டினுடைய சமகால சூழ்நிலையில் இந்த தலைப்பு ஒரு காலத்தின் கட்டாயம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன தெரியுமா?
இஸ்லாம் ஓர் இறைவனை வணங்கச் சொல்லுவதை போன்று மனித குலத்தை எல்லாம் ஒரே மாதிரியான பார்வையில் பார்க்க சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் அல்லவா, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரம் வ நிஸாஆ. சூரத்து நிசாவினுடைய தொடக்க வசனம், அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட தன்மையில் உள்ளவன் தெரியுமா? மனித இனத்தை எல்லாம் ஒரே ஆண் பெண்ணில் இருந்துதான் படைத்திருக்கிறான். அந்த ஒரு ஆண் பெண்ணின் மூலமாகத்தான் எல்லா இனங்களும் பல்கி பெருகி இருக்கின்றன என்று மனித குலத்தினுடைய சமத்துவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய தொடக்கத்தில் தான் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எல்லோரும் ஒரு தாய் மக்கள் தான். இன்று மதத்தால் நாம் மாறுபட்டிருக்கலாம், சமயங்களால் வேறுபட்டிருக்கலாம், கலாச்சாரங்களால் நமக்கு மத்தியிலே கருத்து மோதல்கள் இருக்கலாம். ஆனால் மூலத்தை எடுத்து பார்த்தால் எல்லோருமே ஒரு தாய் பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் தான் என்ற சமத்துவத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்லுவதை இந்த வசனத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசியாக ஆற்றிய இறுதி பேருரையிலே அவர்கள் சொல்ல வந்த கருத்தினுடைய மைய கருத்து என்ன தெரியுமா? இன்ன இலாஹக்கும் வாஹித், உங்களுடைய கடவுள் ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான். பெருமானாருடைய அந்த உரையினுடைய தொடக்கமே இப்படித்தான் அமைகிறார். ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் ஆற்றிய அந்த இறுதி உரையினுடைய தொடக்கம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், அல்லாஹ் ஒருவன் தான், கடவுள் ஒருவன் தான் என்று சொல்லிவிட்டு உங்கள் தந்தையும் ஒருவர் தான். அப்படியானால் உங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதும் எந்த விதமான கருத்து மோதல்களை உருவாக்கிக் கொள்வதும் அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. நீங்கள் எல்லோருமே ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் என்ற கருத்தை தான் தன்னுடைய உரையினுடைய தொடக்க புள்ளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே கண்ணோட்டத்தோடு தான் மனித இனம் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அணுகி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய தாயார் குத்தைபா பின்த் அப்துல் உஸ்ஸா என்ற பெண்மணி. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அம்மையார் கடைசி வரை இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். நபி அவர்கள் மதீனாவிலே இருக்கிற போது அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக மக்காவில் இருந்து இந்த குத்தைபா என்ற பெண்மணி வருகிறார். அபூபக்கருடைய மனைவியாக இருந்து அவர்கள் மூலமாக விவாகரத்து செய்யப்பட்டவர்கள். இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் மதீனாவிலே இருக்கிற தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வந்து மகளோடு தன்னுடைய உறவு முறையை புதுப்பித்துக் கொள்வதற்காக வருகிற போது இவர்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தன் தாயார் இறை நிராகரிப்பிலே இருக்கிறார், கொள்கையிலே நம்மை விட்டு வித்தியாசப்பட்டவராக இருக்கிறார், அவரோடு நாம் உறவு முறையை பேணலாமா என்ற அந்த சந்தேகம் எழுந்தவுடன் பெருமானாரிடத்திலே வந்து அந்த அம்மையார் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் என்னை சந்திக்க வந்திருக்கிறார், அவர் என்னோடு பழைய உறவு முறையோடு அவர் அணுக வேண்டும் என்று நினைக்கிறார், நான் அவரோடு சேர்ந்து வாழலாமா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, சிலி உம்மக்கி, உன் தாயாரோடு நீ தாராளமாக உறவு முறையை பேணலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. கொள்கையால் அவர் மாறுபட்டவராக இருக்கலாம், சமயத்தால் அவர் வேறுபட்டவராக இருக்கலாம், ஆனால் உறவு முறை மாறார். சமயங்களைத்தான் நாம் மாற்றி இருக்கிறோம். நம்முடைய பழைய தலைமுறையை எல்லாம் எடுத்து பார்த்தால், தமிழகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், நாம் எல்லாம் பரம்பரையாக இஸ்லாத்திலே இருப்பவர்களா? நிச்சயமாக கிடையாது. ஒரு 7-8 தலைமுறை அல்லது ஒரு 10 தலைமுறைக்கு முன்னால் போய் பார்த்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆறுமுகமாக இருக்கலாம், குப்புசாமியாக இருக்கலாம், அல்லது டேவிட்டாக இருந்திருக்கலாம். அந்த பாரம்பரியத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். அப்படியானால்
என்ன சொல்ல வருகிறோம் என்றால், சமயங்களைத்தான் நாம் மாற்றி இருக்கிறோமே தவிர நமக்கு மத்தியிலான உறவு முறைகள் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்லுகிறார்கள். நீ இஸ்லாத்திற்கு வந்ததினால், அந்த அம்மையார் இஸ்லாத்தை ஏற்காததினால் உங்களுக்கு மத்தியிலான உறவு முறையில் மாற்றம் ஏற்படுமா என்றால் எந்த மாற்றமும் ஏற்படாது. அவள் உனக்கு தாய் தான், நீ அவளுக்கு மகள் தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் தாய் மகள் என்ற உறவு முறையை சமயத்தை காரணம் காட்டி பிரித்து வைத்து பார்க்க வேண்டிய பண்பாடு இஸ்லாமிய வளையத்திற்குள் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபியினுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் பார்க்கிற போது சமய நல்லிணக்கம் என்பதற்கு இந்த உலகத்திலேயே அவர்களை விட ஒரு முன்னுதாரணமாக ஒரு தலைவரை காட்ட முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை இந்த உலகத்திற்கு அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். முஷ்ரிக்கீன்களோடு பழகினார்கள், கிறிஸ்தவர்களோடு பழகினார்கள், இஸ்லாத்தை பரம விரோதியாக பார்த்து கொண்டிருந்த யூதர்களோடு பழகினார்கள். எல்லா மக்களோடும் அவர்கள் வைத்திருந்த அந்த உறவு முறை ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்தது. உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருந்த ஒரு சில செய்திகளை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். மக்கா வாழ்க்கையிலே பெருமானாருக்கு மிகப்பெரிய விரோதிகளாக செயல்பட்டவர்களில் 2 முக்கியமான நபர்கள் இருந்தார்கள். ஒன்று உமைர் இப்னு வஹப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர், இன்னொருவர் சஃப்வான் இப்னு உமையா என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொருவர். இந்த 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். மக்கா வாழ்க்கையில் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக இவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் பத்ர் யுத்தம் நடந்து முடிந்த சமயத்துல என்ன நடந்தது நமக்கெல்லாம் தெரியும். பத்ரிலே மக்காவில் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். இப்படி பிடித்திருந்த சமயத்திலே இந்த உமைர் இப்னு வஹப் என்பவர் இருக்கிறார் அல்லவா, இவருடைய மகன் பத்ர் யுத்தத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டு விடுகிறார். இப்ப இந்த 2 பேரும் உட்கார்ந்து மக்காவினுடைய அந்த ஹிஜ்ரி என்ற பகுதியிலே, காபத்துல்லாவினுடைய வளாகத்திலே அமையப்பெற்றிருக்கிற ஹிஜ்ரி என்ற பகுதியிலே உட்கார்ந்து ரொம்ப விரக்தியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமைர் இப்னு வஹப் என்பவரும் சஃப்வான் இப்னு உமையா என்பவரும் ரொம்ப விரக்தியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த உமையத் இப்னு வஹப், அவர் உமைர் இப்னு வஹப் சொல்லுகிறார், என் மகனை கைதியாக முஸ்லிம்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள், நஷ்டஈடு கொடுத்து அவனை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் நான் இருக்கிறேன். இதையெல்லாம் பார்க்கிற போது என் நெஞ்சமெல்லாம் அப்படியே கொதிக்கிறது, என் ரத்தம் சூடாகிறது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நம்மால் விரட்டி விடப்பட்ட ஒரு சமுதாயம் இன்று நம்மில் உள்ள முக்கியஸ்தர்களையே கைதிகளாக பிடித்து வைக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய கை ஓங்கிவிட்டதே. இதையெல்லாம் பார்க்கின்ற போது என் உள்ளமெல்லாம் அப்படியே கொதிக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் நான் மதீனாவிற்கு நல்லவனை போன்று சென்று, என் மகனை மீட்டு வருவதற்காக செல்பவனை போன்று சென்று யாருக்கும் தெரியாமல் முகம்மதை கொலை செய்துவிட்டு வந்து விடுவேன். ஆனால் கையும் களவுமாக நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் என்னை நம்பி இருக்கிற என் குடும்பத்தினருடைய கதி என்னவாகுமோ என்ற பயம் இருக்கிறது. அதனால் நான் அதை செய்யாமல் இருக்கிறேன். எனக்கு இருக்கிற வெறிக்கு முகம்மதை என்னுடைய கையால் தீர்த்து கட்ட வேண்டும் என்று என் மனமெல்லாம் அப்படி வெறிபிடித்த நிலையில் இருக்கிறது. ஆனா எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது, என் குடும்பம் என்னை நம்பி இருக்கிறது. நான் அங்கு சென்று ஏதாவது ஒரு செயல்பாடில் ஈடுபட்டு கையும் களவுமாக மாட்டி என்னை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்றால் என் குடும்பம் நிர்கதியாகிவிடும், அனாதையாக நிறுத்தப்பட்டு விடும், எனக்கோ நிறைய கடன்கள் இருக்கிறது என்று இந்த உமைர் இப்னு வஹப் தன்னுடைய நண்பரிடத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறார். இப்போ சஃப்வான் இப்னு உமையா சொல்லுகிறார், நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம், முகம்மதை கொல்லணும், உன் கையால தீர்த்து கட்டணும் நீ நினைக்கிறாய் அல்லவா, அதை மட்டும் நீ செய்து முடித்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடந்தாலும் கூட உன் குடும்பத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உனக்கு என்ன கடன் இருக்கிறதோ
அதை நான் நிறைவேற்றிருந்தேன். உன் குடும்பத்தை பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டாம், நீ முகம்மதை கொல்றதுக்கு தயாரா இருந்தா அதை முடிச்சிருன்னு சொல்லி அவர் ஏத்தி விட்ட உடனே, அப்படியானால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் உயிரை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, என்னை அவர்கள் கொன்றாலும் பரவாயில்லை, நான் மதீனாவிற்கு சென்று நல்லவனை போன்று நாடகமாடி அவரை தீர்த்து கட்டிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி யாருக்கும் தெரியாம இந்த 2 பேர் மட்டும் ரகசிய திட்டம் தீட்டிய நிலையில் வாளை உருவிக்கொண்டு உமைர் இப்னு வஹப் நேர மதீனாவிற்கு வருகிறார். அந்த வாளிலே விஷம் தடவப்பட்டிருந்த ஏதாவது ஒரு விதத்தில் முகம்மதை தாக்க வேண்டும், லேசாக தாக்கினாலும் கூட அவருடைய உயிருக்கு ஆபத்து வருகிற விதத்தில் விஷம் தடவப்பட்ட அந்த வாளோடு அவர் மதீனாவிற்குள் வருகிறார். மஸ்ஜிது நபவியினுடைய வளாகத்திற்கு வந்து தன் வாகனத்தை நிறுத்துகின்ற போது மஸ்ஜிது நபவியினுடைய அந்த வளாகத்திலே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட நபித்தோழர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவரை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா கல்புன் அதுவுல்லா, இதோ அல்லாஹ்வுடைய விரோதியாகிய இந்த நாய் ஏன் இங்கே வந்திருக்கிறது என்று கேட்டார்கள். இந்த வார்த்தை அப்படியே கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய விரோதியாகிய இந்த நாய் எதற்காக இங்கே வந்திருக்கிறது? இது வந்ததுன்னா ஏதாவது ஒரு தவறான நோக்கத்தில் அல்லவா வந்திருக்க வேண்டும், நல்ல நோக்கத்துல நிச்சயமா இவர் வந்திருக்க மாட்டார்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க. மஸ்ஜிது நபவிக்கு உள்ள இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உமைர் இப்னு வஹப் வாளேந்திய நிலையில் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார், அவர் ஏதோ தவறான நோக்கத்துல வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்க, அவரை உள்ள அனுப்புங்கன்னு சொன்னாங்க. மஸ்ஜிது நபவிக்குள்ள இன்னும் வரல, அவர் வெளியில தான் நிக்கிறார், உள்ள அனுப்புங்கன்னு சொன்னாங்க. உள்ள வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கழுத்துல கையை வச்சு இப்படி தடுத்து நிறுத்திட்டு சொன்னாங்க, இந்த வாள் அங்க வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. சுத்திலும் சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அவர் தோள்ல வாள் தொங்கவிடப்பட்டு இருக்கிறது. கழுத்தை பிடிச்ச நிலையில இந்த வாளை வச்சுட்டு போங்கன்னு சொன்ன உடனே இத பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உமரே அவரை தடுக்காதீங்க, அப்படி விடுங்கன்னா. எதுவும் தடுக்க வேண்டாம், அவருடைய வாளோட நீங்க விடுங்கன்னாங்க. அவரை உள்ள அழைச்சாங்க, பக்கத்துல அமர வச்சு அவரை மரியாதையோடு நடத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடைமுறையை பாருங்கள். 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையிலே மிகப்பெரிய விரோதியாக செயல்பட்டு கொண்டிருந்தவர், சமய நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைக்கி வைக்கின்ற அளவிற்கு நடந்த ஒரு நபர், அந்த யுத்தத்திலே தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு அவருடைய மகன் கைதியாக இருக்கிற நிலையில பெருமானாரை சந்திப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். ஆனால் அவரை மரியாதையோடு நடத்தினார்கள். பெருமானார் அவரை வரவேற்று உபசரித்தார்கள். என்ன எப்படி இருக்கீங்க? எதுவுமே நடக்காத மாதிரி கேட்டான். அவரும் நல்லவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா நேரடியா பெருமானாரை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தில் அவர் வரல, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சதி செய்து அவர்களுடைய உயிரை பறிச்சிடணுங்கிற எண்ணத்தில் அவர் வந்திருக்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் அவர் நல்லவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன நோக்கத்துக்காண்டி இங்க வந்திருக்கிறீங்க என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ்விடத்திலே உமைர் இப்னு வஹப் சொன்னார், நான் என்னுடைய மகன் கைதியா உங்களிடத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறார் அல்லவா, அவரை மீட்டுட்டு போறது சம்பந்தமா உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன் என்று சொன்னவுடன் சிரித்து கொண்டே பெருமானார் கேட்டாங்க, இதுதான் நோக்கமா அல்லது வேறு ஏதாவது நோக்கம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டான். இல்லையே யா ரசூலல்லாஹ், வேற எந்த நோக்கத்திலேயும் வரல, என் மகன் விஷயமா தான் நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நபி அவர்கள் அதற்கு அடுத்ததாக சொன்னார்கள், அப்படியானால் மக்காவிலே சில தினங்களுக்கு முன்பாக காபத்துல்லாவினுடைய ஹிஜ்ர் என்ற அந்த பகுதியிலே உட்கார்ந்து நீங்களும் உங்களுடைய நண்பர் சஃப்வானும் என்னை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினீர்கள் அல்லவா, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தானே இங்க வந்திருக்கிறீங்க என்று சொன்னவுடன் அப்படி அவர் பதறி போயிட்டார். கையும் ஓடல, காலும் ஓடல. அதுக்கு மேல அவருக்கு பேசுறதுக்கு வழி இல்லை. அவர் நல்லவர் மாதிரி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆனா பெருமானார் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, என்னைய கொலை பண்றதுக்காண்டி தானே வந்திருக்கிறீங்க, நீனும் உன்னுடைய நண்பர் சஃப்வானும் இன்னென்ன மாதிரி எல்லாம் பேசினீர்கள் அல்லவா என்று கேட்ட உடனே அடுத்த கணம் அவருடைய உள்ளத்திலே ஒரு விசாலத்தன்மை ஏற்படுகிறது. அவர் சொன்னார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நிச்சயமாக நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஏத்துக்கிறேன்ட்டார்.
அல்லாஹ் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கிறான் பாருங்க. அல்லாஹ் நாடுனா ஒரு கணப்பொழுதில் எல்லாம் மாறிடும். இவன் இவ்வளவு பெரிய விரோதியாக இருக்கிறானே, இவனெல்லாம் எங்க திருந்த போறான்னு சொல்லி யார் விஷயத்திலையும் நாம் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் நாடுனா ஒரு கணப்பொழுதுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான். மிகப்பெரிய சதி திட்டத்தோடு மக்காவிலிருந்து வந்தவர் பெருமானாரோடு சந்தித்த அந்த ஒரு சில நிமிட சந்திப்பிலே அவருடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. அவர் சொன்னார், நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஏத்துக்கிறேன். ஏன் ஏத்துக்கிறதுன்னு தெரியுமா? ஹிஜ்ரி என்ற அந்த பகுதியில உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தது நாங்க 2 பேரும் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கும் அந்த 2 பேரை தவிர வேற யாருக்கும் அந்த செய்தி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கூட நான் இங்கே வந்த நோக்கம் தெரியாது. அப்படி இருக்கின்ற போது ரகசியமாக பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த இடத்துல இருந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்த தகவல் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால், விண்ணுலகத்தினுடைய தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நீங்க அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க காலங்காலமா. அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு செய்தி வருகிறது, ஜிப்ரீல் செய்திகளை கொண்டு வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? நாங்க அதை பொய்யின் இவ்வளவு காலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நான் நம்புறேன், அந்த செய்தி அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே, அதனால் நான் அல்லாஹ்வுடைய தூதரா உங்களை ஏத்துக்கிறதுன்னு சொல்லி அவர் கலிமா சொல்லி முஸ்லிம் ஆயிட்டார். முஸ்லிம் ஆயிட்டு ஒரு சில தினங்கள் மதீனாவுல தங்கி இருந்து இஸ்லாமிய அடிப்படை விஷயங்களை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டு மதீனாவிற்கு அவர் மக்காவிற்கு திரும்புகிறார். திரும்பும் போது அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மக்காவிற்கு சாதாரண நபராக செல்ல மாட்டேன், மக்காவாசிகளுக்கான அழைப்பாளராக நான் செல்லுகிறேன். இஸ்லாத்திற்கு விரோதமாக இத்தனை ஆண்டு காலங்கள் நான் களமாடிவிட்டேன். இப்பொழுது என் உள்ளத்திலே அல்லாஹ் விசாலத்தை கொடுத்து விட்டான். இப்பொழுது என்னுடைய பணி என்ன? எனக்கு கிடைத்த இந்த இஸ்லாத்தை, எனக்கு கிடைத்த இந்த ஏகத்துவத்தை என் மண்ணில் நான் பரப்புரை செய்வேன். என்னோடு சம்பந்தப்பட்டவர்களையும் இஸ்லாத்திற்கு நான் அழைப்பேன். ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனாக நான் மக்காவிற்கு செல்லுகிறேன் என்று நபி அவர்கள்ட்ட சொல்லிட்டு அவர் மக்காவிற்கு வாரார். இதுக்கு மத்தியில இந்த தகவல் சஃப்வான் இப்னு உமையாவுக்கு தெரிஞ்சிருது. போறவங்க யாரோ போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய நண்பர் மக்கா மதீனாவிற்கு போனாரு, எதுக்காண்டி போனாருங்கிறது உனக்கு தெரியும். ஆனா அங்க போய் என்ன நடந்ததுன்னா, அவர் மனம் மாறி மதம் மாறி விட்டார். இப்பொழுது மதம் மாறிய நிலையில் மதீனாவிற்கு வர்றான்னு சொன்ன உடனே அவருக்கு கடுமையான கோபம். இவ்வளவு நாள் நண்பனா இருந்தவர் இப்ப துரோகியா மாறிட்டார. இவரை நம்பிதானே நாம இவ்வளவு காலம் இருந்தோம், என்னெல்லாம் சதி திட்டம் தீட்டணும், என்னெல்லாம் நம்ம இடத்துல உறுதியா சொல்லிட்டு போனாரு, கடைசியில இப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இனிமே வாழ்நாள்ல நான் அவர் கூட பேசவே மாட்டேங்கிற முடிவுக்கு அந்த சஃப்வான் இப்னு உமையா வந்துடுறார். இப்போ உமைர் இப்னு வஹப் மக்காவிற்கு வந்ததற்கு பிறகு தன் நண்பரை சந்திச்சு இந்த விவரத்தை எல்லாம் சொல்றார். அவர் பேச மாட்டேன்னு மறுக்கிறாரு, இருந்தாலும் வலிய போய் பேசுறாரு. நான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் சத்தியபூர்வமானது, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது உண்மைதான், அவர் சாதாரண மனிதர் அல்ல, இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி இஸ்லாத்தின்பால் நீனும் இணைந்து விடு என்று அந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சஃப்வான் இடத்துல போய் சொல்லி நீனும் இஸ்லாத்துல இணைந்திருன்னு சொன்ன உடனே அவர் அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணா பைத்தியம் பிடிச்சிருக்கு, நீ ஏத்திருப்ப, என்னாலெல்லாம் ஏத்துக்கிற முடியாதுப்பா, நான் என் கொள்கையில கரெக்டா இருப்பேன், நான் உறுதியா இருப்பேன், உன்ன மாதிரி ரெண்டும் கட்ட நிலையில நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துறார். வருடங்கள் உருண்டோடுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்காவினுடைய பெரும் தலைகள் எல்லாம் அங்கே பெருமானாருக்கு முன்னால் கைகட்டி நின்று கொண்டிருந்த போது இந்த சஃப்வான் இப்னு உமையா என்ன செய்கிறார்? நபிக்கு முன்னால் வந்து நிறுத்தப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏனென்றால் காலம் காலமாக இஸ்லாத்திற்கு எதிரான சதி வேலைகளில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம், நம்மை நபி மன்னிக்க மாட்டார், அதனால் இந்த ஊர்ல இருக்கிறது உகந்ததல்ல என்று முடிவெடுத்து தற்கொலை செய்யற எண்ணத்தோடு அவர் மக்கா விட்டு வெளியே போறார். சஃப்வான் இப்னு உமையா தற்கொலை பண்ணாலும் பண்ணுவேனே தவிர, ஆனா முகம்மதுக்கு முன்னால் நான் நிக்க மாட்டேன், அவரு கையால் நான் மரண தண்டனை கொடுக்கப்படுவதை விட என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொள்ள போகிறேன்னு சொல்லி அவர் மக்கா விட்டு எங்கே வெளியில விரண்டோடுறார். இந்த தகவல் இவருக்கு தெரியுது. யாருக்கு? உமைர் இப்னு வஹப்ங்கிற அந்த சஹாபிக்கு தெரிஞ்ச உடனே நேர ரசூலுல்லாஹ்ட்ட வரார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நண்பர் சஃப்வான் இப்னு உமையா
இந்த சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க மனிதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உயிருக்கு பயந்து தற்கொலை செய்யற நோக்கத்துல அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படியாவது மன்னிச்சு அவருக்கு பாதுகாப்பு வழங்கணும், அவருடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நீங்கள் பாதுகாப்பு வழங்கணும், எனக்காக இதை நீங்க செய்யணும்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கோரிக்கையை ஏற்று அவரை வர சொல்லுங்க, அவருக்கு நான் பாதுகாப்பு வழங்குறேன்னு சொல்லிட்டான். இவர் நேரா தன்னுடைய நண்பர்கிட்ட போறார். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உனக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏத்துக்கிற மறுக்கிறார். இல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப முடியாது, என்னைய வர வச்சு அதுக்கு பிறகு எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அது எனக்கு பெரிய அவமானமா போயிரும், அதனால என்னைய விட்டு நான் தற்கொலை பண்ணாலும் பரவாயில்லை, மீண்டும் முகம்மதுக்கு முன்னால் வந்து நிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஜிஅத்துக மின் இந்தி அபர்ரின் நாசி வ அவ்ஸலின் நாசி. நான் யாரிடமிருந்து உன்னிடம் தூதராக வந்திருக்கிறேன் தெரியுமா? சாதாரண நபர் அல்ல, மனிதர்களோடு இணக்கமாக செல்லுகிற, மனித உறவுகளை பேணி வாழுகின்ற ஒரு மகத்தான மனிதரிடமிருந்து நான் வந்திருக்கிறேன். அவர் உனக்கு பாதுகாப்பு வழங்குவேன் சொன்னா அதுல எந்த மாற்று கருத்து இருக்காது, அவர் அதுக்கு மாற்றமா நடக்க மாட்டாரு. அதனால என்ன நீ நம்பி வரலான்னு சொன்னதற்கு பிறகும் அவர் நம்ப மறுக்கிறார். இல்ல, நான் அங்க வரணும்னா அவர்தான் உண்மையிலேயே எனக்கு பாதுகாப்பு அளித்தாருங்கிறதுக்கு ஏதாவது அத்தாட்சி எனக்கு வேணும், ஏதாவது ஆதாரத்தை காட்டுன்னு கேட்கிறார். உடனே இவர் மறுபடியும் உமைர் இப்னு வஹப் ரசூலுல்லாஹ்விடத்துல வாரார். ஒரு நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு, ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அந்த வேட்கையிலே அவர் எப்படியெல்லாம் ஓடினார் என்பதை பாருங்கள். தன் நண்பரிடமிருந்து நேர பெருமானார் இடத்துல வர்றாரு, வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் நண்பர் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், ஏதாவது ஆதாரம் வேணும்னு கேட்கிறாரு. நீங்க அவரை மன்னிப்பீங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டீங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்கிறாரு. நீங்க தான் இந்த செய்தியை சொன்னீங்கிறத அவர் நம்ப மாட்டுக்காருன்னு சொன்ன உடனே அப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வந்தார்கள். மக்கா வெற்றியின் போது தன் தலையிலே அணிந்திருந்த அந்த தலப்பாகையை கழட்டி கொடுத்து, இதை கொண்டு போய் ஆதாரமாக காட்டி சொல், அவருக்கு நான் பாதுகாப்பு அளிக்கேன் என்று நபி அவர்கள் தன்னுடைய தலப்பாகையை கழட்டி கொடுக்கிறார். அப்படிலாம் ஆதாரம் தர முடியாதுன்னு சொல்லல, அப்படி நம்பிலாம் அவரை வர வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். அவருடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி நடக்கல, தன்னுடைய தலப்பாகையை கழட்டி கொடுத்தான். இப்போ உமைர் இப்னு வஹப் அந்த தலப்பாகையை கொண்டு காட்டினதுக்கு பிறகு சஃப்வான் இப்னு உமையா பெருமானார் இடத்துல வர்றாரு. வந்த உடனே மறுபடியும் கேட்கிறாரு, நீங்க உண்மையிலே எனக்கு பாதுகாப்பு அளிப்பதற்குத்தான் அழைத்து வந்தீர்களா என்று கேட்கும் போது, ஆமாம், உன்னுடைய உயிருக்கோ உடைமைகளுக்கோ நீ பின்பற்றி கொண்டிருக்கிற கொள்கைக்கோ எந்த மாற்றமும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் இருக்காது, ஆபத்து இருக்காது, நீ சாதாரணமா இந்த மதீனாவுல வாழலாம் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனா அழைப்பு பணி செய்ய வேண்டியது பெருமானாருடைய கடமை அல்லவா, அது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை அல்லவா, அதை செய்தார்கள். நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டனா நல்லா இருக்கும், ஆனா ஏற்க சொல்லி நிர்பந்தப்படுத்த மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஒரு 2 மாச காலம் எனக்கு அவகாசம் வேணும், உடனடியால இந்த முடிவுக்கு நான் வர முடியாதுன்னு சொன்ன உடனே நபி அவர்கள் சொன்னாங்க, 2 மாசம் என்ன, 6 மாசம் கூட நீங்க எடுத்துக்கிறீங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா போதும், எப்பொழுது உங்களுடைய உள்ளம் விரும்புகிறதோ அப்பொழுது வரலான்னு சொல்லி அவரை விட்டுட்டார். அவருடைய வணக்க வழிபாடுகள்ல தலையிடல, அவருடைய சமய கொள்கைகளில் எந்த விதமான நிர்பந்தத்தையும் பெருமானார் ஏற்படுத்தல. அவர் மதீனாவில் சுதந்திரமானவராக வாழுகிறார், சுதந்திரமாக முஸ்லிம்களோடு பழகுகிறார். கடைசியில பார்த்த ஒரு சில மாதங்களிலேயே அவருடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்டு அவர் தன்னை முஸ்லிமாக மாற்றிக்கொண்டார். சஃப்வான் இப்னு உமையா தன்னை முஸ்லிமாக மாற்றிக்கொண்டார். உமைர் இப்னு வஹப் எப்படி தன்னை முஸ்லிமாக ஆக்கி கொண்டாரோ அதே மாதிரி கலிமா சொல்லி இவரும் இஸ்லாமியராக மாறிவிட்டார். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற கொள்கை உடையவர்களோடு நடந்த விதம் என்பதை நாம பார்க்கிறோம். அவர்களை எதிரிகளாக பார்க்கல. நபி அவர்களுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, நான் அன்னைக்கு முதல்ல சொன்ன மாதிரிதான், எல்லோரும் ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான்.
சமயங்கள் என்பது நமக்கு மத்தியிலே வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் உறவுகள் ஒன்றுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். சுமாமாவிடத்திலே மக்காவாசிகள் சொல்லுவார்கள் அல்லவா, சுமாமா என்ற யமாமாவினுடைய ஆட்சியாளர் இனிமேல் மக்காவிற்கு ஒரு தானிய மணி கூட வராது பெருமானாருடைய அனுமதி இல்லாமல் என்று சொல்லுகிற போது, மக்காவிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிற சமயத்துல மக்காவாசிகள் எல்லாம் பெருமானாரிடத்துல வந்து சொன்னாங்க, பசியோடும் பட்டினியோடும் நாங்கள் இருக்கிறோம், சுமாமாட்ட எங்களுக்காண்டு பேசுங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசி அந்த உணவு பஞ்சத்தை போக்கினார்கள் என்பதை பார்க்கிறோமே. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ்வினுடைய பார்வை எப்படி இருந்தது என்றால், சமயங்கள் என்பது பிற்காலத்தில் நாம மாற்றிக்கொண்டதாக இருக்கலாம், ஆனால் உறவு என்பது ஒன்றுதான், எல்லோரும் ஒரு தாய் மக்கள் தான், ஆதமுடைய மக்கள் தான் என்ற அடிப்படையில் அவர்களுடைய பார்வை இருந்தது என்பதை நாம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் புரிந்து கொள்ள முடிகிறது. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு யூதர்களை சந்திச்சாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தியதற்கு அடுத்ததாக பெருமானார் எடுத்த நடவடிக்கை என்ன? யூதர்களுடனான அந்த நல்லுறவை கட்டமைத்தார்கள். யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில எந்த விதமான விரோதங்களும் தலை தூக்க விடாத அளவிற்கு அந்த உறவு முறையை கட்டமைக்கின்ற உடன்படிக்கைகளுக்கு பெருமானார் கையெழுத்திட்டார்கள். யூதர்களோடு உடன்படிக்கை செஞ்சாங்க, இங்க நீங்க சுதந்திரமா வாழலாம். இஸ்லாமிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகும் கூட யூதர்களிடத்தில் எந்த விதமான நிர்பந்தத்தையும் பெருமானார் சொல்லவில்லை. எங்களுடைய மார்க்கப்படி வாழ வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. மார்க்க சட்டங்களின்படிதான் உங்களுடைய சட்டங்கள் அனுசரிக்கப்படும் என்று நிர்பந்தத்தை ஏற்படுத்தப்படவில்லை. எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டம் தான் என்று பெருமானார் சொல்லவில்லை. யூதர்கள் அவர்களுக்கென நிர்ணயிக்கப்பட்ட அந்த சட்டத்தின்படி வாழுவதற்கு எல்லா வகையான சுதந்திரத்தையும் வழங்கியிருந்தார்கள். சுதந்திரமாக கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டு வந்தார்கள். சுதந்திரமாக விவசாயம் செய்தார்கள். விவசாய நிலங்களை யூதர்களிடத்திலே ஒப்படைத்து, இதிலே நீங்கள் பணி செய்யுங்கள், கிடைக்கின்ற லாபத்தை நீங்கள் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதியை இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கொடுங்கள் என்று அவர்களை தொழிலிலே பார்ட்னர்களாக மாற்றினார்கள். வியாபாரத்திலே அவர்களோடு எல்லா வகையான கொடுக்கல் வாங்கலையும் வைத்திருந்தார்கள். பார்க்கிறோம் அல்லவா, பெருமானாருடைய வாழ்க்கையில யூதர்களிடத்துல கடன் வாங்குகிற வழக்கம் நபி அவர்களுக்கு இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற போது அவர்களுடைய உருக்கு சட்டை கடனுக்காக அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில தான் வஃபாத் ஆனாங்க. அது யாரிடத்தில் அடமானம் வைக்கப்பட்டிருந்ததுன்னா, அபூ ஷஹம் என்று அழைக்கப்படக்கூடிய மதீனாவிலே உள்ள ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. கடைசி காலகட்டம் வரை அந்த உறவு முறை அவர்கள் பேணி இருக்கிறார்கள். வியாபார தொடர்புகளை அவர்கள் மேம்படுத்தி இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுல எத்தனையோ யூதர்கள் வசித்து இருக்கிறாங்க. புகாரி உள்ளிட்ட ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், மதீனாவினுடைய வீடு அமைப்பு எப்படி இருந்தது என்றால், தொடர்ந்து முஸ்லிம்களுடைய வீடா இருக்கார். எல்லா சமயத்தவர்களும் கலந்து வாழ்ந்திருக்கிறாங்க. யூதர்களுடைய வீடு பக்கத்து பக்கத்துல இருந்திருக்கிறார். நபி அவர்களுடைய பக்கத்துல ஒரு யூத குடும்பம் குடியிருந்து வருகிறார். பிரபலமான செய்தி தான், நினைவுபடுத்துறதுக்காண்டி சொல்றேன். ஒரு சின்ன பையன், அந்த வீட்டுல உள்ள பையன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து பணிவிடை செய்கின்ற வழக்கமுடையவராக இருந்தார். அந்த பையனுக்கு ஒரு ஈர்ப்பு பெருமானாரின் மீது. ஒரு கட்டத்துல அவர் உடல்நல சரியில்லாம வீட்டுல படுத்த படுக்கை ஆயிடுறார். அந்த பையன் பெருமானார்கிட்ட வர்றது, நபி அவர்களுக்கு பணிவிட செய்யறது, அவங்க கூடயே இருக்கிறது அந்த குடும்பத்தவர்களுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாம இருந்திருக்காங்கன்னா, யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலான அந்த உறவு முறை எவ்வளவு வலுவானதாக இருந்திருக்கிறது. அதைத்தான் இங்கே நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பையன் உடல்நல சரியில்லாம இருக்கும் போது சில நபித்தோழர்கள் அழைச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. பக்கத்துல உட்கார்ந்து அந்த பையனிடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சிறுவனுடைய உடல்நிலையை பார்க்கறாங்க. கடைசி கட்டத்தை அவர் நெருங்கி கொண்டிருக்கிறார். மரணத்தினுடைய விளிம்புகளுக்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே நபி அவர்கள் பக்கத்துல நின்னுகிட்டு சொன்னாங்க, தம்பி, இந்த கடைசி நேரத்துல நீ ஷஹாதத்துடைய கலிமாவை ஏத்துக்கோ. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்ற அந்த கலிமாவை நீ ஏத்துக்கோ. என்ன, அவர் காலங்காலமா பெருமானாருக்கு பணிவிடை செஞ்சிருக்கிறாரு.
நல்ல இதயம் கொண்ட அந்த சிறுவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும் நாடி அவருக்கு பக்கத்துல நின்னு சொல்றாங்க. அவர் பதில் சொல்லல. 2வது முறையாவும் சொல்றாங்க, பதில் சொல்லல. 3வது முறையா அவரிடத்துல வேண்டுகோள் வைக்கும் போது பக்கத்துல நின்று கொண்டிருந்த அவருடைய தந்தையை அவர் பார்க்கிறார். இந்த சம்பவத்துல நாம புரிஞ்சுக்கிறது, ஒளிவு மறைவோடு பெருமானார் அந்த பையனை இஸ்லாத்துக்கு அழைக்கல. அவங்க பெற்றோர்கள் இருக்கிற முன்னிலையிலேயே நீ இந்த கலிமாவை ஏத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளவு தைரியமாக சொல்ல முடிகிறது என்றால், அப்ப யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான உறவு முறை எவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது பெருமானாருடைய காலத்துல. இல்லாட்ட வீட்டுல போய் இப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மால சொல்ல முடியுமா? ஒரு மாற்று மத சகோதரருடைய வீட்டுல போய் எல்லாரும் இருக்கிற நிலையில நீ கலிமாவை ஏத்துக்கப்பா அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? ஆனால் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் எந்த எதிர்ப்பையும் காட்டல. 3வது தடவை சொல்லும் போது அந்த பையனுடைய தந்தை சொன்னார், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் என்ன சொல்றாரோ அதுக்கு நீ கட்டுப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்த உடனே அந்த சிறுவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்லி அவர் கலிமாவை ஏத்து முஸ்லீம் ஆயிடுறார். முஸ்லிமான அடுத்த வினாடி, அடுத்த சில நிமிடங்கள்ல அவருடைய ரூஹு பிரிஞ்சிருது. அது வேறு விஷயம். அவர் உயிர் பிரிந்தது ஒரு சோகமான நிகழ்வாக, அது ஒரு துக்கமான நிகழ்வாக இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது நபி அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார், நரக நெருப்பில இருந்து இந்த சிறுவனை காப்பாற்றிய இறைவனுக்கே எல்லா புகழும் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு மகிழ்ச்சியோட வெளியே வந்தான். அந்த பையனுடைய இழப்பு என்பது ஒரு சோகமான நிகழ்வாக இருந்தாலும் கூட உயிர் பிரிகிற அந்த கடைசி தருணத்தில் அவர் கலிமா சொல்லி முஸ்லிமாக மாறிவிட்டார் அல்லவா? சுவனத்திற்கு உரியவராக அவர் தன்னை பதிவு செய்து கொண்டார் அல்லவா? அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்திற்குரிய நிகழ்வுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணம் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கிறத பார்க்கிறோம். இது யூதர்களோடு பெருமானார் கடைபிடித்த சமய நல்லிணக்கம் எப்படி இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி, யூத ஜனாசா ஒன்று கொண்டு வரப்பட்ட போது நபி அவங்க எழுந்து நிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், மையத்தை கொண்டு வரும்போது கபர்ல வைக்கப்படுற வரை உட்கார வேண்டாம், நீங்க எழுந்து நில்லுங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள்ல வருது. இப்ப அந்த பிரேதம் கொண்டு வரப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹுவ ஜனாசத்து யஹூதியின், அது யூத ஜனாசா அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ தெரியாம எழுந்திருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல அது முஸ்லிமுடைய ஜனாசாவல்ல, ஒரு யூதருடைய ஜனாசான்னு சொன்ன உடனே அலைஸத் நஃப்ஸன், அதுவும் ஒரு உயிர் தானே என்று பெருமானார் சொன்னார். அப்ப உயிர்களுக்கு மத்தியில பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாசாக்களுக்கென என்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அது எல்லா மதத்தவர்களுக்கும் அது பின்பற்றப்பட வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டியவர்கள் பெருமானார். இந்த ஜனாசா ஆயிட்டார்னா, இறந்து போயிட்டாருன்னு சொன்னா, விபத்துக்கள் நடந்தாலோ அல்லது இயற்கை பேரிடர்கள் நடந்தாலோ யாரு வாராங்களோ வரலையோ முதல்ல போய் நிக்கிறது நம்முடைய சகோதரர்கள் தான். பார்க்கிறோம் அல்லவா? கொள்கையில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான கட்டங்களில் யாரையும் எதிர்பார்க்காம அந்த இடத்துல ஆளா போய் நிக்கிறது நம்முடைய சகோதரர்கள் தான். அது முஸ்லிமுடைய ஜனாசாவா அல்லது பிற சமயத்தவனா, நமக்கு விரோதியா, கடவுள் மறுப்பாளனா, எதையும் பார்க்கறது இல்லை. அது ஒரு உயிர், மனித உயிர் அங்க பிரிஞ்சிருக்கு. அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம செய்யணும்னு சொல்லிட்டு ஆளா அங்க போய் நிக்கிறான். பல விபத்துக்கள் நடந்த சமயத்துல எல்லாம் பார்த்தா உறவினர்கள் கூட ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சகோதரர்கள் துணிஞ்சு அந்த ஜனாசாவை தூக்கிட்டு செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்றதை நாம பார்க்கிறோம். கொரோனா காலகட்டத்துல பார்த்தோம் அல்லவா? எத்தனையோ உடன் பிறந்த சகோதரர்களுடைய ஜனாசாக்களை அவர்களோடு உடன் பிறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு தயங்கி போய் நின்ற சமயத்துல நம்ம சகோதரர்கள் தான் எல்லா கடமைகளையும் செஞ்சு அதை அடக்க செய்யறதுக்கோ எரியூட்டுவதற்கோ காரணமாக நின்னாங்கிறத பார்க்கிறோம். எதையும் பத்தி அவங்க கவலைப்படல. இந்த வழிகாட்டுதல் எங்கிருந்து வந்தது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து வந்தது. பெருமானார் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க சொன்னார்கள், சகோதரர்களாக பார்க்க சொன்னார்கள். எல்லோரும் ஒரு தாய் மக்கள் தான், எல்லோரும் ஒரே ஆன்மாவிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் என்ற அந்த உணர்வு இந்த சமுதாயத்திற்கு ஊட்டப்பட்டதின் காரணமாகத்தான் எந்த மதத்தவர்களுடைய ஜனாசாவாக இருந்தாலும்
அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம்னு சொல்லி நம்முடைய சகோதரர்கள் முன்னெடுத்து செய்வதை நாம பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறை. அது மாதிரி யூதர்கள் விருந்துகளுக்கு அழைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த விருந்துகளில் பெருமானார் கலந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்கிறோம். பிரபலமான ஒரு செய்தி, ஒரு யூதர் பெருமானாரை விருந்துக்கு அழைக்கும் போது அங்கே கோதுமை ரொட்டியும் சுரைக்காய் குழம்பும் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. பெருமானார் சுரைக்காவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த விருந்துல நானும் இருந்தேன். நபி அவர்கள் அந்த பாத்திரத்துல இருந்த சுரைக்காவை தேடி தேடி எடுத்து சாப்பிட்டாங்க. அன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ண, சுரைக்காய் எனக்கும் விருப்பமான உணவு. நபித்தோழர்கள் அப்படித்தானே பார்த்தாங்க. தனக்கென விருப்பு வெறுப்புகள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை விரும்பினாங்களோ அதுதான் அவங்க விரும்பினா. அந்த விருந்துலதான் சுரைக்காவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி சாப்பிட்டதை பார்த்துட்டு நானும் என்னுடைய விருப்பமாக ஆக்கி கொண்டேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்களே. இதுவெல்லாம் அன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய விரோத சக்திகளாக இருந்த யூதர்களிடத்திலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு இணக்கமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற நிகழ்வுகளாக இருக்கிறார். இதை விட இன்னும் தெளிவா சொல்லணும்னா, போர்க்களங்கள் இருக்கிறது அல்லவா, போர்க்களங்கள் என்பது எல்லா வகையான மரபுகளுக்கும் அப்பாற்பட்டது. அதுவும் அன்றைய காலகட்டத்தில் போர்க்களத்திற்கான எந்த சர்வதேச விதிகளும் கிடையாது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தைகள் எப்படி இருந்தது தெரியுமா? மூத்தா போர்க்களத்திற்காக சஹாபாக்களை அணிதிரட்டி அனுப்பி வைக்கின்ற போது கடைசியாக அந்த படை வீரர்களுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்கின்ற போது சொன்னார்கள், அந்த போர்க்களத்திலே அவர்கள் பின்பற்ற வேண்டிய மரபுகளை எல்லாம் பட்டியலிட்டுக் கொண்டு வருகிற போது, இன்னக்கும் சதஜிதூன ரிஜாலன் ஹபசு அன்ஃபுஸஹும் ஃபிஸ் ஸவாமிஇ, போர்க்களத்திலே நீங்கள் நேருக்கு நேராக வருபவர்களிடம் சண்டையிடுங்கள். யார் உங்களிடத்திலே வாளேந்தி போரிடுகிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் சண்டையிடுங்கள், வரம்பு மீறாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிற போது சில மனிதர்கள் போர்க்களத்தில் நின்று தாக்கு பிடிக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடியவர்களாக தங்களுடைய சர்ச்சுகளிலே போய் அவர்கள் தஞ்சமடைந்து கொள்வார்கள். அப்படி தஞ்சமடைந்து கொள்கிற மக்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு எந்த இடையூறையும் செய்யாதீர்கள். ஏனென்றால் அது வேதக்காரர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட யுத்தம். அந்த யுத்தத்துல பாதுகாப்பு கருதி அவர்கள் தங்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு செல்வார்களே, ஆனால் இந்த வணக்க ஸ்தலத்திற்குள் சென்றால் இதனுடைய புனிதத்துவத்தின் காரணமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் செல்லுகிறார்கள் என்றால் அந்த உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளிங்க, அவங்களுக்கு எந்த இடையூறையும் செஞ்சிடாதீங்க. வலா தக்துலு இம்ராத்தன் வலா ஃபானியன் வலா சகீரன், வயது முதிர்ந்த முதியவர்களை கொலை செஞ்சிடாதீங்க, பெண்களை கொலை செய்யாதீர்கள், சிறுவர்களை போர்க்களத்தில் கொலை செய்யாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டே வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொல்லுவார்கள், வலா தக்தவு ஷஜரா, அந்த பகுதியிலே உள்ள மரங்களை கூட நீங்கள் வெட்டாதீர்கள். இப்படி ஒரு போர்க்கள விதிமுறையை அந்த காலத்தில் யாராவது எதிர்பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஐநா சபை இருக்கிறது. உலக நாடுகளுக்கு மத்தியில என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐநா சபை இருக்கிறது. சர்வதேச நாடுகளுக்கு மத்தியிலான போர் விதிமுறைகள் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. ஆனா அப்படி வகுக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட எந்த நாடுகளும் அந்த விதிமுறைகளை பின்பற்றுவதாக தெரியல. காசா பகுதியிலே பார்க்கிறோம் அல்லவா, யூத பயங்கரவாத ராணுவத்தின் மூலமாக அனுதினமும் அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மண்ணில உணவுக்காக வயிற்று பசியோடு வரிசையிலே நின்று கொண்டிருக்கிற குழந்தைகளை கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொள்ளுகிற காட்டுமிராண்டித்தனத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காசாவில ஒரு சப்தம் இல்லாமல் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. பட்டினியின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறார். சாப்பிடுவதற்கு வழி இல்லை. உணவுப் பொருட்கள் கொடுக்க வருபவர்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாம, ஈவு இரக்கம் இல்லாமல் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளால் அங்கே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. இத்தனை மரபுகளும் வகுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட
இதை பின்பற்றுவதற்கு நாதி இல்ல, பின்பற்றுவதில்லை. இதை தட்டி கேட்கறதுக்கு உலகத்துல யாருக்கும் தைரியமும் இல்லை. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வாய் பொத்தி கள்ள மௌனம் காத்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விதிமுறைகளும் வகுக்கப்படாத அந்த காலகட்டத்திலேயே சொன்னாங்க, யூத அதாவது கிறிஸ்தவ சர்ச்சுகளிலே போய் அடைக்கலம் தேடக்கூடிய மக்களை நீங்கள் எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் நீங்கள் ஆளாக்காதீர்கள். பெரியவர்களை கொல்லாதீர்கள், பெண்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை கொல்லாதீர்கள். களத்திலே யார் உங்களுக்கு நேருக்கு நேராக மோதுகிறார்களோ அவர்களிடத்திலே மட்டும் சண்டையிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூத்தா போர்க்களத்திற்கு செல்லவிருக்கின்ற அந்த படை வீரர்களுக்கு உபதேசம் செய்தது வைர வரிகளால் பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிற ஹைபர் யுத்தம் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய முடிவிலே பல யூத தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பலர் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அப்படி கைதிகளாக பிடித்து வரப்படுகின்ற போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவி, அவங்க அந்த நேரத்தில் பெருமானாருடைய மனைவியா இல்ல, யூத குடும்பத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவருடைய மகளாக அவங்க இருந்தாங்க. அவங்களும் அந்த போர்க்களத்துல கைதியா பிடிக்கப்படுறாங்க. அந்த அம்மையாரும் இன்னொரு பெண்மணியும் கைதியா பிடிக்கப்பட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 கைதி பெண்களையும் அப்படியே அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வரும்போது அந்த களத்துல பல யூதர்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறத பார்த்த உடனே அந்த 2 பெண்களும் ஓவென ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். அதில் ஒரு பெண்மணி மண்ணை வாரி தன்னுடைய தலையிலே போட்டுக்கொண்டு, இப்படியெல்லாம் நடந்துவிட்டது, என் குடும்பத்து ஆண்கள் இப்படியெல்லாம் கொல்லப்பட்டு கிடக்கிறார்களே என்று அந்த அம்மையார் வேதனை தாங்க முடியாம மண்ணை வாரி அள்ளி போட்டு நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறி அழுகிறார்கள். இந்த தகவல் பெருமானாருடைய கவனத்திற்கு வந்தவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்னுஸிஅத்திர் ரஹ்மத்து மின் கல்பிக யா பிலால், பிலாலே உன் நெஞ்சத்துல என்ன ஈரம் இல்லையா, இரக்க உணர்வில்லையா? அந்த பெண்களை நீங்க அழைச்சுக்கிட்டு வர்றீங்களே, வேறு வழியா அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியதுதானே? அவங்க குடும்பத்து ஆண்கள் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிற அந்த இடத்துல அவங்க கண்ணில் அந்த பார்வைப்படுற அளவுக்கு நீங்க ஏன் அந்த வழியா அழைச்சிட்டு வந்தீங்க? அவங்களுக்கும் உணர்வு இருக்கும் அல்லவா, அவங்களுக்கும் பாச பிணைப்பு இருக்கும் அல்லவா? உறவுகள் இப்படி துண்டாடப்பட்டு கிடக்கதை பார்த்தவுடன் யாரால் தான் தாங்க முடியும்? அந்த உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளிச்சிருக்க வேண்டாமா? அந்த பெண்மணிகளை வேறு வழியா அழைத்து வந்திருக்க வேண்டாமா என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கண்டிச்சாங்கிறத வரலாற்றுல பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு இணக்கம், சமய நல்லிணக்கம், போர்க்களத்தில் கூட எதிரிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுடைய நிலைமைகளையும் புரிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த அந்த பாரம்பரியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரம்பரியம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறோம். எல்லாத்துக்கும் மேல இப்படியெல்லாம் பெருமானாருடைய அந்த சமயம் சார்ந்த அந்த நல்லிணக்கத்தை பார்த்து பழகிய நபித்தோழர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே நகல் எடுத்ததை போன்றிருந்தது. இன்னொரு செய்தி கூட வரலாற்றிலே உண்டும். நஜ்ரான் தேசத்து கிறிஸ்தவர்கள் பெருமானாரத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகிற போது மஸ்ஜிது நபவியிலே வைத்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. அவர்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு பகுதியிலே வைத்து அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்து கொள்வதற்கு கூட பெருமானார் அனுமதி அளித்தார்கள் என்றும் கூட வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு. ஆனால் இது சற்று பலகீனமான செய்தி என்பதாகவும் ஒரு கருத்து உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் இதற்கு வலு சேர்க்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் பெருமானாருடைய வாழ்விலே நடந்திருக்கிற. யாருடைய சமய கருத்துக்களுக்கும் பெருமானார் எந்த நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தவில்லை, யாருடைய சமய கருத்துக்களிலேயும் பெருமானார் தலையிடவில்லை. அல்லாஹ்வும் அதைத்தானே சொல்லுகிறார், லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்மின். அல்லாஹ் அல்லாத பிற கடவுள்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை நீங்க திட்டாதீங்க, அந்த கடவுளர்களையும் திட்டாதீர்கள், அதை வழிபடக்கூடிய மக்களையும் திட்டாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் திட்டினால் அவர்கள் அறியாமையின் காரணமாக ஏக இறைவனான அல்லாஹ்வை திட்டுவார்கள். அப்படி திட்டுவதற்கு நீங்கள் காரணகர்த்தாவாக ஆகிவிடாதீர்கள். அவர்கள் ஏதோ அறியாமையிலே இருக்கிறார்கள்,
அறிவொளி அவர்களிடத்திலே பாய்ச்சப்படுகின்ற போது அவர்களுடைய உள்ளத்திலேயும் ஹிதாயத்தினும் நேர்வழி பிறக்கும். அதனால நீங்க திட்டாதீங்க. உதுஇலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி உதுஇலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான் அல்லவா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் அழைக்கின்ற போது அறிவுபூர்வமாகவும் அழகிய உபதேசங்களை கொண்டும் அழையுங்கள். அத்துமீறுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி யாரையும் நீங்கள் அழைக்க முடியாது என்ற கருத்துப்பட அல்லாஹ் பேசுகிறான் அல்லவா. அது மாதிரி சமயங்கள் கடந்து அந்த நல்லிணக்கத்தை பேணுகிற சூழல் பெருமானாருடைய எல்லா கட்டத்திலையும் இருந்தது. அதை பின்பற்றிய நபித்தோழர்களுடைய வாழ்விலையும் அது அப்படியே பிரதிபலித்ததை பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன், நேரம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறாங்க. அப்ப எகிப்தினுடைய கவர்னராக இருக்கும் போது அங்குள்ள ஒரு பிரதான இடத்தில் ஒரு பள்ளிவாசலுடைய விரிவாக்க பணி நடக்கிறது. அப்படி நடக்கிற போது பக்கத்தில் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டு பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இப்படி விரிவாக்கம் செய்யப்படுகிற போது பள்ளிக்கு பக்கத்துல ஒரு யூத பெண்மணியினுடைய வீடு இருக்கிறது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அதற்கு உரிய விலையை தந்து விடுகிறோம், வேறு இடத்தில் உங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்படும், இந்த இடத்தை நீங்க பள்ளிவாசலுக்கு விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்க அந்த அம்மையார் மறுக்கிறார்கள். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எந்த முடிவும் எட்டப்படாததால் அந்த பெண்மணி அந்த வீட்டில் இருந்து நிர்பந்தமாக வெளியேற்றப்பட்டு பள்ளிவாசலுடைய விரிவாக்கம் பூர்த்தியாக்கப்படுகிறது. அந்த பெண்மணி இருந்த வீடு பள்ளிவாசலில் ஒரு பகுதியாக சேர்த்து கட்டப்பட்டு விடுகிறார். இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து இந்த பிரச்சனை அமீருல் மோமினின் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. மதீனாவிற்கு புகாராக வந்தவுடன் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கிறாங்க, ஆமா அந்த பெண்மணி சொல்றது உண்மைதான், ஆனா பள்ளிவாசலுடைய விரிவாக்கம் என்பது அது சமூகம் சார்ந்த பிரச்சனை, வேற வழி இல்லை. அந்த ஒரு பெண்மணியினுடைய வீடு கொடுக்கப்படலைன்னா அந்த பணியை செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலையில நான் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தேன். ஆனா அந்த பெண்மணிக்கு சேர வேண்டிய தொகை பைத்துல் மாலிலே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பெண்மணி வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த வழக்கை விசாரித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க செஞ்சது தப்பு. எத்தனை நியாயமான காரணங்கள் சொன்னாலும் ஒரு பெண்மணியினுடைய ஒரு பிற சமயத்தவருடைய இடத்தை அவருடைய அனுமதி இல்லாம விலைக்கு நிர்பந்தமா வாங்கி அது பள்ளிவாசல் கட்டுமான பகுதியா இருந்தாலும் கூட நீங்க செஞ்சது தப்புதான். உடனே நீங்க அந்த உத்தரவை மாத்தி அமைங்க, பள்ளியினுடைய அந்த பகுதியை இடிச்சிட்டு அந்த பெண்மணியினுடைய வீடு இருந்த இடத்துல புதிய வீடு கட்டி கொடுங்கன்னு உத்தரவு போட்டாங்க. இப்படி உத்தரவை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தால் சொல்லி இருக்கலாம், இதுதான் பெரும்பான்மை மக்களுடைய கருத்து என்று சொல்லி இருக்கலாம், எங்களுடைய கூட்டு மனசாட்சி என்று சொல்லி இருக்கலாம். ஏக இறைவனை வணங்குகிற நாங்கள் அல்லாஹ்விற்கு ஆலயம் அமைக்கின்ற போது இந்த பூமியில் உள்ள எல்லா இடங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான் என்று சொல்லி இருக்கலாம். எங்களுடைய இதயத்திலே அல்லாஹ் வந்து இப்படி செய்ய சொன்னான் என்று சொல்லி இருக்கலாம். சந்திரசூட் சொன்னார் அல்லவா, இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் நான் எப்படி பதிவு செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது கடவுள் என் இதயத்திலே வந்து இப்படி போட்டார் என்று சொன்னார் அல்லவா. அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லவில்லை, அங்கே இனீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னார்கள், பிற சமயத்தவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். வரலாறு தவறாக பேசக்கூடாது. முஸ்லிம்கள் தங்களுடைய பொதுநல சார்ந்த காரியங்களுக்கு பிற சமயத்தவர்களுடைய உரிமைகளை மீறுவதற்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், பிற சமயத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிக்க மாட்டார்கள் என்று வரலாறு தப்பாக பேசப்படக்கூடாது என்பதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை இடித்துவிட்டு அந்த பெண்மணிக்கு புதிய வீடு கட்டி கொடுக்க சொன்னார்கள் என்பது வரலாறு. அதே மாதிரி பலஸ்தீனத்திலே பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் கிறிஸ்தவர்களுடனான அந்த உடன்படிக்கை எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய புனித ஸ்தலங்களை பார்வையிட்டுக் கொண்டே வருகிற போது சக்ராஹ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அவர்களை அழைத்து சென்ற கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னார், இந்த இடத்தை நாங்க புனிதமா பார்க்கிறோம், மக்காவில் உள்ள அந்த காபத்துல்லாவில் உள்ள ஹஜருல் அஸ்வதை எப்படி நீங்க புனிதமா பார்க்கிறீங்களோ
அது மாதிரி நாங்க புனிதமா பார்க்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அவர் செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ள போனாரு. இத பார்த்த உடனே அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய செருப்பையும் வெளியில கழட்டி வச்சுட்டு அந்த இடத்துக்கு போன உடனே அவருடைய கண்களிலிருந்து அவரை அறியாமலேயே கண்ணீர் வடிந்தது என்பது வரலாறு. பிற சமயத்தவர்களுடைய இடங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இப்படியெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மதிப்பளிப்பார்களா என்று அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார் என்பதை அந்த வரலாற்றுல நாம் பார்க்கிறோம். அப்படி பார்வையிட்டுக்கிட்டே வருகிற போதுதான் கனீசத்துல் கியாமா என்ற இடத்துல வரும்போது, அந்த சர்ச்சை பகுதிக்கு வரும்போது அசரு தொழுகையினுடைய நேரம் வந்து விடுகிறது. அசரு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாடுகிற போது அங்குள்ள பாதிரிமார்கள் சொன்னார்கள், இங்கேயே நீங்க அசர் தொழுகையை தொழலாம். கனீசத்துல் கியாமா என்ற அந்த சர்ச் பகுதியிலேயே நீங்க அசர் தொழுகையை தொழலான்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடியாது என்று மறுத்தாங்க. நான் இந்த வளாகத்திற்கு வெளியில போய் தொழுதுக்கிறேன். ஏன்னா பிற்கால மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுடைய ஆட்சி தலைவர் நின்று தொழுத இடம், அவர்களுக்கு உரிமை இருப்பதினால் தான் அந்த இடத்துல நின்று தொழுதாங்கன்னு சொல்லி இந்த இடத்திற்கு உரிமை கோருவதற்கான ஒரு பிரச்சனையை எழுப்பக்கூடிய சூழல் வரும். அது சமய நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியிலான சமய வேறுபாடுகளை அது ஏற்படுத்திவிடும் என்று சொல்லி அதை ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டு வெளியே தொழுதார்கள் என்பது வரலாறு. இங்கே சொன்ன செய்திகள் எல்லாம் சொல்ல வருகிற உண்மை என்னவென்றால், உலகத்தில் வாழுகிற மனித இனமெல்லாம் ஒரே ஆன்மாவில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். சமயங்கள் நமக்குள் மாறுபட்டிருந்தாலும் கூட சகோதரத்துவம் என்பது நிலையானது என்பதை இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் பதிவு செய்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமய நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாக இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள் என பல்சமய மக்களோடும் பழகிய பெருமானார் எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து எந்த விதமான வரம்பு மீறுதலும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மை குறித்துதான் தவறான பரப்புரைகள் செய்யப்படுகிறது. இஸ்லாமியர்கள் பிற சமயத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்கள், பொது சமூகத்தோடு வாழுவதற்கு தகுதியற்றவர்கள் என ஒரு தவறான பிம்பம் இந்த பண்ணிலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்லாஹு தஆலா அதையெல்லாம் கூடிய விரைவில் மாற்றி அமைப்பான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய உறவு முறைகளை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிற சமய மக்களோடு பழகுகிற போது நம்மை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அமைதி பூங்காவான இந்த மண்ணிலே சமயம் சார்ந்த எந்த விதமான மோதல்களும் ஏற்படாமல் எல்லா சமய மக்களும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவ வாஞ்சையோடும் வாழுகிற வாழ்க்கை முறையை அல்லாஹு தஆலா இந்த மண்ணில் நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கிய நகர ஜமாத்துல் உலமா சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.